அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாளை தினம் குரு சுக்கிர ஸ்ரீ பஞ்சமி. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமின்னு அழைக்கப்படுது. நாளை தினம் மதியத்திற்கு மேல பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது. இந்த நாள்லே பாத்தீங்கன்னா அபிசத் நட்சத்திரமும் வருது. இந்த நட்சத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரமாக கருதப்படுதுங்க. அதாவது எப்படி மைத்ரேய முகூர்த்தம் கடன் தீர்க்கும் நேரமாக கருதப்படுகிறதோ, செவ்வாய் ஹோரை நேரம் சொந்த வீடு வாங்க யோகம் கொடுக்கக்கூடிய நேரமாகவும், நம் தீராத கடனை தீர்க்கும் நேரமாகவும் கருதப்படுகிறதோ, எப்படி பிரதோஷம் நம் தீராத வியாதிகளையும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுகிறதோ, அதை போலவே இந்த அபிஷத் நட்சத்திர நேரமானது நமக்கு வாழ்க்கையில நாம நினைக்கிற எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக கருதப்படுகிறது. நமக்கு தெரிந்ததெல்லாம் 27 நட்சத்திரம் மட்டும்தான். ஆனா கிருஷ்ணரால மறைக்கப்பட்ட நட்சத்திரமாக சொல்லப்படக்கூடிய இந்த அபிஷத் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திர நேரம். இந்த நேரம் நாளைய தினத்துல பாத்தீங்கன்னா 5/12/2024 வியாழக்கிழமை 24 நிமிடங்கள் மட்டும் இந்த அபிஷத் நட்சத்திரமானது நீடிக்க போகுதுங்க. அந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 5:14 இருந்து 5:38 வரைக்கும் அபிஜித் நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த 24 நிமிஷம் நீங்க இறைவன்கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, திருமாலை கிருஷ்ண பரமாத்மாவை திருமாலின் அம்சமான வாராகி தேவியை அல்லது உங்க குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை மனதார நினைச்சிட்டு கையில துளசி இலைகளை வச்சுக்கோங்க. துளசி இலைகளை வச்சுட்டு வானத்தை பார்த்து அந்த அபிஷத் நட்சத்திரத்தை காண்பது போல் நீங்க உங்க மனசுல எண்ணிக்கோங்க. கரெக்டா உங்களுக்கு அந்த நட்சத்திரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தெரியுமா, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல தெரியுமா அப்படின்னா அது கணக்கிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில ஊர்களில் பாத்தீங்கன்னா மழை பெய்து பனியின் காரணமாக வானம் மேகமூட்டமா இருக்கும். எனக்கு எந்த நட்சத்திரமே தெரியலங்க, நான் எதை பார்த்து வழிபாடு செய்யறதுங்கிற கேள்வி கண்டிப்பா உங்களுக்குள்ள வரும். நீங்க வானத்தை பார்த்து அபிஷத் நட்சத்திரத்தை எண்ணி மனதில் நினைத்து கொண்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்க என்ன உங்களுக்கு மந்திரம் சொல்ல தெரியுமோ அதையும் நினைத்து கொண்டு கையில துளசி இலைகளை வச்சுக்கோங்க. அந்த துளசி இலைகளை வச்சுட்டு உங்க பிரார்த்தனை என்னவோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதார வேண்டிக்கோங்க. வேண்டி முடிச்சுட்டு அந்த துளசி இலைகளை கொண்டு போய் பூஜை அறையில உங்க இஷ்ட தெய்வத்தோட பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிருங்க. இந்த குறிப்பிட்ட 24 நிமிடத்துல நீங்க செய்யக்கூடிய பிரார்த்தனையானது ரொம்ப சீக்கிரமாகவே நிறைவேறுங்க. தீராத கடன் இருக்கிறவங்க, தீராத குடும்ப பிரச்சனை இருக்கிறவங்க தவறாம இந்த 24 நிமிடத்தை பயன்படுத்திக்கோங்க. முடிந்தால் இந்த நேரத்திலேயே வாசல்ல விளக்கு வச்சிருங்க. கார்த்திகை மாதத்துல வாசல்ல 2 பக்கமே விளக்கு வைக்க சொல்லி எல்லா பதிவுகளையும் சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் அபிஷத் நட்சத்திர நேரத்துல வச்சீங்கன்னா இன்னும் சிறப்புங்க. பஞ்சமி திதி அபிஷத் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாக அமைஞ்சிருக்கு. நாளைய தினம் தவறாம எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை மட்டுமாவது செய்யுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சுக்கிர ஸ்ரீ பஞ்சமியில் குரு சுக்கிர ஸ்ரீ பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் குங்கும அர்ச்சனை செய்பவர்களுக்கு ஸ்ரீ சக்கர யந்திர பிரசாதமும் சேர்த்து அனுப்பி வைக்கப்படும். அதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவையெனில் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.